Hey friends, welcome to Akshay Patram channel. நாம இன்னைக்கு ரெண்டு சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸை மெயினாக யூஸ் பண்ணி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்க ஏதாச்சும் வேணும்னு கேட்டோன்னே சட்டுன்னு செஞ்சு தரக்கூடிய ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாதீங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நம்ம சேனல் பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ண டெஸ்டிங் அவுட் 5 minutes கிராஃப்ட் வீடியோவை ஃபர்ஸ்ட்டாக கமெண்ட் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண தீபாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் தீபா, கீப் சப்போர்ட்டிங். இந்த ரெசிபிக்கு நம்ம முக்கியமாக யூஸ் பண்ண போகிறது வாழைப்பழம். நான் ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அது கூட எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தட்டி பவுடர் பண்ண பனங்கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக கருப்பட்டிக்கு பதிலாக பனங்கற்கண்டு, வெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆப்ஷன் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஹெல்த்தியாக சூஸ் பண்ணி ஒரு ரெசிபியை செஞ்சு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனி. அதே ரெசிபி டேஸ்டியாகவும் இருந்தால் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்கன்னு கொடுத்துடலாம். ஸோ அப்படி ஒரு ரெசிபி தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நான் இந்த பவுலில் போட்ட 2 பொருட்களையும் நல்லா ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுத்த முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதான் சம்பா அவல். இந்த ரெசிபிக்கு சம்பா அவல் லைட்டான அவலாக எடுத்துக்கோங்க. ஹார்டான அவலாக எடுத்திங்கன்னா ஊறாது. ஸோ 4 டேபிள் ஸ்பூன் அவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மிக்சரை நம்ம ஒரு சர்விங் கிளாஸில் சேர்த்துக்க போகிறோம். நான் சர்விங் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் தான். மற்றபடி இதே பவுல்லே நீங்கள் செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சர்விங் கிளாஸில் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு பேஸ் லேயர் மாதிரி செட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்க்க போகிறோம். முதல்ல நம்ம கொஞ்சம் வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த ரோஸ்ட் பண்ண கிரவுண்ட்நட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியில் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ எக்ஸாட்டிக்காக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த லேயராக கொஞ்சம் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். அதோட குட்டி குட்டியாக கட் பண்ண பாதாமும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்ககிட்ட இருக்க எந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி, கட் பண்ண டேட்ஸ், இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அழகாக லேயர்ஸாக சேர்த்துக்கோங்க, அப்போ சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட்டான சம்பா அவல் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மேலே உள்ள லேயரையும் ஃபில் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறது பால். இந்த கிளாஸ் ஃபுல்லாகிற வரைக்கும் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா காய்ச்சி மிதமான சூட்டில் இருக்க பால் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதை நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதை நான் முதலே சொன்ன மாதிரி கிளாஸ் டம்ளரில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம சாதாரண பவுல்லையும் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே லைட்டான அவல்ன்றதுனால 2 நிமிஷத்தில் சூப்பராக ஊறி வந்துடும். அதனால டோட்டலாக இதை செய்கிறதுக்கு ஒரு 5 minutes தான் எடுத்துக்கும். 5 minutesல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா அப்படி சொல்லி ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக், டின்னர் எதுவாக வேணாலும் என்ஜாய் பண்ணுங்கள். டோட்லர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் ஈஸியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.